நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், இந்த பேப்பர் மில்ஸ் கேஸ்ல இன்னைக்கு மார்னிங் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். when do you have the time? ஏன் இப்போ பேசலாம். good, let's go. Uncle, you carry on, I'll just come. okay. Hi. 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 What a surprise visit. ரொம்ப நேரம் ஆச்சு. No, 5 minutes தான் ஆச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன். Yeah, sure. Let's go to my room. Okay. Have a seat. Thanks. What can I do for you? இது ஏற்கனவே பார்த்த ஃபைல். மறுபடியும் இதுக்கு கொண்டு வந்தீங்க? பார்த்தாச்சு இல்ல? நீங்க ரொம்ப பெரிய அட்வொகேட், ரொம்ப பிஸியா இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களை பார்க்காமலும் இருக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் ஃபைல்ஸோட வந்தேன். சொதப்பிட்டேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுங்க. ஸோ கேஸ் விஷயமா தான் உங்களை வந்து பார்க்க முடியும்ல? நான் அப்படி மீன் பண்ணல. அப்போ நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பார்க்க முடியுமா? நான் எப்படியும் மீன் பண்ணல. ஓகே ஓகே, நீங்க பெரிய அட்வொகேட் தான் தெரியும். அதுக்காக எந்த பக்கம் பால் போட்டாலும் நீங்க கோல் அடிக்கணுமா? ஜஸ்ட் கிடிங். சொல்லுங்க. நீங்க என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றீங்க. நான் எத்தனையோ லாயர்ஸை மீட் பண்ணிருக்கேன். ஒர்க் விஷயமா எவ்வளவோ மென் கூட பழகிருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன யாரும் இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. உங்களை நான் என் லைஃப்ல மீட் பண்ணதுக்கு யாருக்கு தேங்க் பண்றதுன்னே தெரியல. உங்க வைஃப் ரொம்ப லக்கி. உங்க வைஃப் பேர் என்ன? அஞ்சலி. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பிளான்? என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களை நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க டேஸ்ட்டுக்கு அங்க நல்ல செட் ஆகும். சாரி, லஞ்ச்ல ஒரு கிளையண்ட் மீட் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம். உங்களோட வெளியே வந்தா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு இஷ்டம் இல்லை. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஜோக்கிங். நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் கூப்பிட்டது வர முடியுமா? கேரி ஆன், நான் அப்புறமா வரேன். பாய். எதுக்காக வந்தீங்க சொல்லவே இல்லையே. என்னோட யூனிவர்சல் பாலிசிஸ் என்னன்னு தெரியுமா? ப்ரொஃபஷன்ல கிங்கா இருந்தாலும் ஃபீலிங்ஸ்ல சொதப்பிடுவாங்க. எனிவே, லஞ்ச் ஆஃபர் ஓப்பனா தான் இருக்கு. எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். See you. Okay, your file. Next time meet பண்ணதுக்கு எக்ஸ்கியூஸ் புதுசா இருக்கணும். All the best. Thanks. அம்மா, வாங்கம்மா, உள்ள வாங்க. வெளியே கிளம்பிட்டீங்க போல தெரியுது. அது பரவாயில்ல, நீங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஃபாத்திமா எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. ஸ்கூலுக்கு போறாளா? போறாம்மா. சொல்லுங்க.
அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணம்மா. ம்ஹும். நீங்க ஆபீஸ்ல இருக்கிறதா சொன்னாரு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. எங்க தெருவுல தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு லட்சுமி. ஆஸ்பத்திரியில இவங்க குழந்தைதாம்மா எலி கடிச்சு செத்து போச்சு. ரொம்ப சாரிம்மா. நானும் பேப்பர்ல படிச்சேன் அதை பத்தி. படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் புள்ள செத்து போனதை விட அது முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்க முடியாம போனதை தாம என்னால தாங்கிக்க முடியல. என் குழந்தைய நினைக்கும் போது அந்த எலி கொதர்ன முகம் தான் என் ஞாபகத்துக்கு வருது மேடம். அந்த பழைய முகம் என் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது மேடம். எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, டிவிலயும் வந்துச்சு. அதோட போச்சு அப்படின்னு குழந்தைய பெத்தவ சும்மாவே இருக்க முடியுமாமா? எங்க ஃபாத்திமா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது குழந்தைய தூக்கிட்டு வருவா. அவ்வளவு அழகான குழந்தை, நல்ல பழக்கமும் ஆயி போச்சு. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தான் அந்த கொடுமையை என்னால தாங்க முடியல. என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள ஏதாவது செய்ய முடியுமா மேடம்? கண்டிப்பா முடியும். எல்லாரும் நடந்து போச்சே நம்ம தலையெழுத்தேன்னு அவங்க கவலையை அடக்கிட்டு போறதுனால தான் டெய்லி தப்பு நடக்குது. உங்களுக்கு நடந்தது பெரிய லாஸ். ஆனா அதே நினைச்சு வீட்டுல முடங்கி கிடக்காம இங்க வந்திருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு கோவம் உங்களை கொண்டு வந்திருக்குல்ல, அதுதான் வேணும். நம்மளால இனி எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இம்மீடியட்டா கேஸ் ஃபைல் பண்ணலாம். என் வீட்டுக்காரர் கூட இதெல்லாம் வேணாம்னுதான் சொல்றாரு மேடம். என்னதான் செஞ்சாலும் நம்ம பாப்பா நமக்கு திரும்பி வரவா போகுதுன்னு கேக்குறாரு மேடம். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா இந்நேரம் என் குழந்தை உயிரோட இருந்திருக்கும் இல்ல மேடம்? கேஸ் போடுறதுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். நான் உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஆஃபீஸ்க்கு வந்தா போறோம். அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தேவைப்படாது. நாங்க போயிட்டு வரோம்மா. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா. அப்ப நாங்க வரேம்மா. பாத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் சுந்தரம். ஹலோ. ரொம்ப வெயில்பா. சுந்தரம், இந்த கேஷுபாய் கேஸ்ல நம்ம பேசின மாதிரி I've got some details. ஆஹா. இதான் காப்பி ஆஃப் த எஃப்ஐஆர். கேஸை ஹேண்டில் பண்ண போற பிபி யாருன்னு இன்னும் கிளியரா தெரியல. மூணாவது, சம்பவம் நடந்த இடத்துல போலீஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் வேலுவோட பாடி, அவன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு, அவன் ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு பர்ஸுக்குள்ள ஒரு டிரைவிங் லைசன்ஸு, ஒரு சில பில்ஸ் தான். ஐ சி. அஃப்கோர்ஸ் இந்த பில்ஸில் எதுவும் ஒன்றும் கிளியராக தெரியல. ஒரே ஒரு மெடிக்கல் பில்ல மட்டும் அந்த பில் நம்பர் பிரிண்டடாக இருக்குமே, அதுவும் அந்த மெடிக்கல் ஷாப் பேரும் ஓரளவுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு. That is it, sir. And what do we make of it? ரெண்டு மூணு விஷயங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஒன்று, நம்ம சைட்லேருந்து கேஷுபாயை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சீனியர் கவுன்சில். எஸ். சுதப்பாம நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள். யூ நீட் டு ஃபைண்ட் தட் அவுட். எஃப்ஐஆரை பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் தான் இங்கிலீஷை கொலை பண்ணிருக்கான் போல் இருக்கு. ஸோ அவனுடைய ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் பாருங்க. பார்த்தோம்னா இப்படிப்பட்ட கேஸை எப்படி பில்டப் பண்ணுவான்னு தெரியும் டு சம் எக்ஸ்டென்ட். அண்ட் அந்த பில்ஸை பற்றி மென்ஷன் பண்ணல, யாரையாவது வச்சு பில்ஸுடைய ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துட்டு அது மூலமாக கொஞ்சம் ட்ராக் பண்ண சொல்லுங்க. லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். யா, why not? Worth a try. ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும். எஃப்ஐஆர் படித்தா இங்கிலீஷை மறந்து போயிடும் போல் இருக்கு.
அவன் இங்கிலீஷ் மாதிரியே கேஸையும் ஹேண்டில் பண்ண பெட்டரா இருக்கும்ல. உங்க ஹஸ்பண்ட் இன்னும் வரலையா? இல்ல மேடம், அவர் வேலைக்கும் போகாம எங்க புள்ள இறந்த துக்கத்துல எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டாவே வராரு மேடம். வீட்டுக்கு வந்தாலும் புள்ள ஞாபகமாவே இருக்காரு. நான் எங்க தான் போறதுன்னு சொல்லுங்க மேடம். என் புள்ள விளையாடினது, தூங்குனது, தவழ்ந்தது எல்லாமே இந்த வீட்ல தானே மேடம். எனக்கு என் புள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஞாபகமா இருக்கு. கிட்ட போனாலே வந்து கையை தட்டி தூக்க சொல்லும். என் புள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மேடம். அழவே அழாது மேடம். பாப்பா பேரு சுவாதி தானே? ஆமா மேடம், எங்க வீட்டுக்காரர் தான் அந்த பேரை வச்சாரு. அது அந்த நட்சத்திரத்துல தான் பிறந்ததுன்னு அந்த பேரை வச்சாரு. எனக்கு இந்த ஜாதகம், நட்சத்திரம் இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எங்க வீட்டுல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் தான் ஆபீஸ்ல யார்கிட்டயோ கேட்டு இந்த பேரை வச்சாரு. நாங்க எப்பவும் குழந்தைய அம்மான்னு தான் கூப்பிடுவோம். என்னத்தை வச்சு என்ன மேடம், இப்போ என் புள்ள என் கூட இல்லையே. இது பேரு வைக்கிற அன்னைக்கு எடுத்த போட்டோ மேடம். எப்படி சிரிக்கிறான்னு பாத்தீங்களா? எப்பவுமே அதுக்கு சிரிச்ச முகம்தான். எப்பவுமே அதுக்கு சிரிச்ச முகம்தான். அது பசிச்சா கூட அழாதுன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. அவ்வளவு நல்ல புள்ள மேடம். இதோ இந்த கன்னத்துலதான் ஏதோ கடிச்சு கொதை இருந்தது மேடம். உடம்பு முழுக்க ஏதோ கடிப்பட்ட தடம் வேற. ஐயோ, பெத்த புள்ளைய அப்படி பாக்குற கொடுமை யாருக்கும் வரக்கூடாது மேடம். அழாதீங்க ப்ளீஸ். நீங்க எவ்வளவு அழுதாலும் உங்க குழந்தை உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. நீங்க கொஞ்சமாவது தைரியமா ஹெல்த்தியா இருந்தா தானே நம்ம கோர்ட்ல உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ப்ளீஸ். கேஸ் விஷயமா எனக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும். ஆனா இப்போ நீங்க பேசுற நிலைமையில இல்லை. உங்களை தைரியப்படுத்திக்கோங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம பேசலாம். பார்த்துக்கோங்க. ஹலோ, சுந்தரம் ஹியர். நம்பி சொல்லு. என்ன சுந்தரம், இன்னும் ஆஃபீஸ்லயா இருக்க? ஆமா, வேற என்ன, அந்த கேஷுபா கேஸ் தான். வவ்வாலுக்கு அடுத்து வக்கீலுங்க தான் ராத்திரி பூரா வேலை பண்றோம். ஓகே, நீ என்ன ஆஃபீஸ் வர போறியா? வி கேன் ஹேவ் அ ட்ரிங்க். வெல், ஐட் லவ் டு. பட் இப்போ உனக்கு நான் ஃபோன் பண்ணது இந்த கேஷுபாய் மேட்டரை பற்றி. ஓகே. வேலுவோட பர்ஸ்லேருந்து ஒரு மெடிக்கல் பில் கிடைச்சது இல்லையா? அது எந்த கடையிலேருந்து இஷ்யூ ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. மந்தவெளியில் இருக்கிற குமரன் மெடிக்கல்ஸ். இப்போ அங்கேருந்து தான் வந்துகிட்டு இருக்கேன். ஐ சி. நம்பி, சி இஃப் இட்ஸ் பாசிபிள், வேலு சாகிறதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கான எல்லா ப்ரிஸ்கிரைப் பில்ஸ், எல்லா அன்பிரிஸ்கிரைப் பில்ஸ் அவன் பேரில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஷூர். That could give us few clues. Okay, good luck. Can I come in? வாங்கப்பா, உட்காருங்க. Thank you. சொல்லுங்கப்பா.
காயத்ரி, எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும். கேஷுபாய் கேஸில் எனக்கு சில விஷயங்களில் உன்னுடைய உதவி தேவைப்படுது. அப்பா, அந்த கேஸில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு சரின்னு படலை. Why? பிகாஸ் ஐம் நாட் கன்வின்ஸ்ட். நேஹா சொல்கிறது சரின்னு தோன்றுறது. அண்ட் மீடியா, பேப்பர்ஸ் எல்லாமே அப்படி தான் எழுதியிருக்காங்க. I see. காயத்ரி, உனக்கு என்ன எத்தனை வருஷமா தெரியும்? புரியல. அஃப்கோர்ஸ் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் 25 வருஷமா தெரியும். உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல? அஃப்கோர்ஸ். கேஷுபாய் எனக்கு 35 வருஷமா தெரியும். அவர் மேல எனக்கு அதே நம்பிக்கை இருக்கு. He is a very good human being, philanthropist. ஒரு துரும்புக்கு கூட துன்பம் ஏற்படுத்தாத ஒரு நல்ல மனுஷன். இதெல்லாம் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ். அவர் தலைவிதி. ஆக்சுவலி அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சாமியார் மாதிரி தான். பட் அப்பா, எப்படி சொல்கிறது? காயத்ரி, நான் உன்னை கம்பல் பண்ண முடியாது, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் கேஷுபாய் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் ஒரு கொலை பண்ற அளவுக்கு he is not a bad man. I'm not sure. That's okay. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You take your time, Gayatri. You are a grown-up, independent adult. சுதந்திரமாக, தானாக, சுயமாக சிந்திக்கிற ஒரு மனுஷி. ஆகையினால் நீ என்ன தீர்மானம் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். நான் சொன்னதுக்காக நீ எதையும் ஒத்துக்க வேண்டாம். நீயே கேஷுபாய் மீட் பண்ணி கேஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் உனக்கு சரின்னு மனசில் பட்டதுன்னா நீ டிசிஷன் எடு. உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஒர்க் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. இல்லைன்னா வேண்டாம். இஸ் தட் ஆல் ரைட்? யோசிச்சு சொல்கிறேன்ப்பா. ஓகே. ஆனால் ஒரு விஷயம் காயத்ரி, கேஷுபாய் கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணா நான் கேஷுபாய் கேஸை எடுத்து நடத்த போகிறதில்லை. I will not back கேஷுபாய். ஒதுங்கிடுவேன்.